தொகுதி மக்கள் 100 பேரு. 30, 30, 40 60 பேருக்கு அவர புடிக்கல. 40 பேர் தான் புடிச்சிருக்கு. இந்த 30, 30 வேற வேற ஆட்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா, பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா, 60% அவர புடிக்கல. 40% புடிச்சிருக்கு. ஆனா, அவரு தான் வின்னிங். அவர் தான் வெற்றி பெற்றவர்ன்னு அறிவிக்கிறீங்களே! அப்போ சட்டசபையில் 234 தொகுதியில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருப்பது தாவேகா. அந்த தாவேகா 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கும்போது, ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டியது தானே! ஆட்சி அமைக்க வேண்டியது தானே! இல்ல, இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரே குழப்பமா இருக்குங்க. யார் அதிகமோ அதுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடணும். இல்ல, இல்ல 51% இருக்கிறவங்க தான் வெற்றி அப்படின்னு நிர்ணயம் பண்ணா, அப்ப எம்.எல்.ஏக்கும் அதே மாரி பண்ணிடுங்க. ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்கோ, அதுல சரி பாதி பிரிச்சு, அத விட 1 ஓட்டு அதிகம் வாங்குனா அவங்க தான் வின்னிங். அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். இல்ல அறிவிக்கணும் அப்படின்னு ஒண்ணு வந்தா, சரியா இருக்குமே. அப்ப இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். இப்போ இது தப்பா? அது தப்பா? நமக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அரசியல் விமர்சகரோ, அல்லது சட்டத்தை புரிந்தவரோ நம்ம கிடையாது. சராசரி மனுஷன். இப்ப எல்லாருக்குமே ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கறது ரீசனா இருக்கான்னு பார்த்துக்கங்க. தொகுதியில 100 பேர் போட்டியிட்டாலும், அதுல யாரு 1 ஓட்டு அதிகமா வாங்குனாலும் அவங்க தான் வின்னிங்ன்றீங்க. சட்டசபையில பெரும்பான்மை இருந்தாலும் கூட 118 தான் பெரும்பான்மை எடுத்துக்க முடியும்ன்றீங்க. இது எந்த வகையில சரின்றது தெரியல. இன்னொன்னு சட்ட ஆலோசகர் இருக்காங்க, அரசியல் நிபுணர் இருக்காங்க, இந்திய அமைப்பு சட்டத்தின்படி அப்படின்னா, ஆளுநருடைய வேலை அழைத்து பெரும்பான்மை அதாவது இப்போதைக்கு யார் ஓட்டு அதிகமா இருக்கோ கூப்பிட்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சட்டசபையில நீங்க மெஜாரிட்டி காமிச்சீங்கன்னு சொல்லணும்னு ஒரு சட்டம் இருப்பதாக சொல்றாங்க. நமக்கு தெரியல. அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அதை எப்படி மீறுறாங்க? அது யாருடைய கைப்பாவையாக இருக்காங்க? யார் சொல்லி அத பண்றாங்க? சட்டப்படி நடந்துக்குன்னா இப்படிதான் இருக்கும் ஒரு சட்டம். இல்ல அது வேறு ஏதாவது சட்டத்துல இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை வேற மாரி இருந்தா 108 பிளஸ் 5 காங்கிரஸ் கொண்டு போனதுனால, நீங்க வந்து உங்களது மட்டும் காட்டாம நீங்க ஒரு 5 சேர்த்துருக்கீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. சட்டத்துல அது மாரி இவங்க மட்டும் இல்லாம யாருனா சேர்த்துக்கிட்டா முழுமையா சேர்த்து தான் காமிக்கணும்னு இருக்கான்னும் நமக்கு தெரியல. ஆனா, இது எதை காட்டுகிறது என்றால், நம்ம சட்டம் குழப்ப நிலையை காட்டுகிறதுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு குழப்பமா தான் இருக்கு.